வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி செய்ய போகிறோம். எப்போதும் செய்கிற இட்லியோட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். இதுமாரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் அதுக்கு முதல்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிறேன், ஒரு 10 பூண்டு பல் எடுத்துக்கிறேன், புளி நிறைய எடுத்துக்கிறேன். சரி பாருங்கள், புளி சும்மா கொஞ்சம் தான். ஒரு தக்காளி பழம் போட்டுக்கிறேன், ஒரு வெங்காயத்தை வெட்டி போட்டுக்கிறேன், கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், கருவேப்பிலை, தேங்காய் துருள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், ஒரு 10-15 முந்திரியை நான் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் அப்படியே பொன்னிறமாக வதக்கி சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். இதில் உப்பு சேர்த்துக்கிறேன், இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டோம். இதை கொஞ்சம் ஆற்றும் கடலை பயிரையும் உளுத்தம் பயிரையும் தாளித்து கொட்டிக்கிறேன். கடலை கொஞ்சம் முந்திரி பயிர் சேர்த்துக்கிறேன். நான் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம், நிறைய வெங்காயம் போடல, 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போடுறேன். கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டு தான் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் உப்பு பார்த்துங்க. நாளுக்கு தேங்காய் தூள் போட்டுக்கலாம், ஒரு நம்ம அதனால் இதில் போய் ஊற்றி கொடுத்தா அவங்க சாப்பிட்றாங்க டிஃப்ரெண்ட்டாக, குட்டி குட்டி இட்லின்னு சொல்லிட்டு. நெய்யோ இல்லை எண்ணெயோ கொஞ்சம் இதில் ஒரு திட்டமாக ஊற்றிட்டு மாவை நல்லா கலந்துட்டு சின்ன கரண்டி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா ஊற்றுறோம். பாதை அடைக்கி ஊற்றிட்டு நம்ம சின்ன இட்லி தட்டு இருந்துச்சுன்னா கூட அதில் ஊற்றுங்க. அதோடு இதில் ஊற்றினா நம்ம அதை கொஞ்சம் பொரிச்ச மாதிரி இருக்கும். சாப்பிட்றது இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாமே. இதை ஒரு தட்டு போட்டு நம்ம கொண்டே மூடி வைப்போம். 8 நேரம் வெயிட் பண்ணிவிட்டு இதை எடுப்போம். பார்க்கலாமா? பாருங்கள், என்ன அழகாக வெந்திருக்குது. வெந்ததை நம்ம அழகாக ஒரு வாட்டி திரி போடுவோம். திரி போட்டுட்டு திரி போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே மூடி போட்டு நம்ம இதை கொஞ்சம் வேக வைக்கும். இது நல்லா ஆறிடுது. இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு மசாலா இட்லி மசாலா சட்னி மாரி சூப்பராக செஞ்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த சட்னி நம்ம அரைச்சி கொண்டு பார்க்கலாமா? நல்லா அழகாக இட்லி வந்துடுது. இட்லியெல்லாம் எடுத்துடலாம். என்ன வாசனையாக வருது பாருங்கள். நம்ம அந்த கடலை பயிறு உளுத்தம் பயிறு எல்லாம் வறுத்து கொட்டணும் பாருங்கள், சூப்பராக வாசனையாகுது. தேங்காயும் அந்த கடலை பயிறு உளுத்தம் பயிர் வறுக்கக்குள்ளேயே தேங்காயும் முந்திரி பயிரையும் வறுத்து போடலாம், அது நல்லாயிருக்கும். காலையில் மட்டும் இல்லை, சாயங்காலத்துலேயும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உண்மை இல்லை சாயங்காலம் எல்லாம் செய்யுது. அது என்ன பண்ணுறதுன்னா, காலையில் வச்சு இட்லி மாவில் இது போல் ஒன்று செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம். அதனால டிஃப்ரெண்ட்டாக செய்கிறேன். சட்னி தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பயிர் போடுறோம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். சட்னி ரெடி. மசாலா இட்லி எண்ணெய் அழகாக செஞ்சுட்டு பாருங்கள். மசாலா அழகாக தாளிச்சிக்கிறோம். இதில் நம்ம மிளகாய் சாக்கில் மிளகாய் வேணும்னா போட்டு தாளித்து இதில் கொட்டிங்க. சூப்பரான சுவையான ஆரோக்கியமான ஒரு மசாலா இட்லி மசாலா சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்ன சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.